வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கையில சிறப்பு அறிக்கையாக வரக்கூடிய ஏப்ரல் 8, 9, 10 தேதிகளிலே தமிழ்நாட்டை நெருங்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை கடலோரத்தில் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கூடிய நிலையில காற்றழுத்த தாழ்வு நிலை வருகை காரணமாக கடலோரமும் கொடுக்க போகிறது கனமழை என்கின்ற தலைப்பிலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் உட்பட அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் உட்பட நல்ல மழை பொழிவை வரக்கூடிய ஏப்ரல் 8, 9, 10 தேதிகளில் கொடுக்க இருக்கிறது. 11ஆம் தேதியும் கொடுக்கும் சென்னைக்கு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு. ஆக அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. தற்பொழுது மழை பொழிவை பொறுத்த வரைக்கும், அதாவது கிழக்கு காற்று, நீராவி காற்று உள்ளே போய் குவித்து உள்ளே குளிர்வித்து உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில இன்றைக்கும் கூட திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் பகுதிகளிலையும், மதுரையிலையும், மதுரை மாவட்டம், மதுரை, உசிலம்பட்டி உள்ளிட்ட இடைப்பட்ட பகுதியிலையும், தற்பொழுது பார்த்தீங்கன்னா பழனி, திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு கிழக்கு புறம் ஒட்டஞ்சத்திரம் முதல் கரூர் வரைக்கும், கரூரில் கனமழை பொழிவு கொடுக்க சாதகம் தெரிகிறது. பள்ளப்பட்டி, கரூர், அரவக்குறிச்சி இதெல்லாம் கனமழை வாய்ப்பு தெரிகிறது. தொடர்ந்து அது அப்படியே கரூர் மாவட்டம் காவிரி கரையோரம் மற்றும் பரமத்தி வேலூர், அப்படியே கரூர் மாவட்டத்தோட எல்லையிருக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துக்கும், நாமக்கல் மாவட்டத்தோட ஈரோடு மாவட்ட எல்லை பகுதிகளுக்கும், ஈரோடு மாவட்டத்திற்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர், கொளத்தூர், அப்படியே கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம்லாம் பெங்களூரு, மைசூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து, பிறகு அப்படியே வங்கக்கடலோரம் வரைக்கும் டெல்டாவில் அதிகாலை வந்து மழைப்பொழிவை கொடுத்தாலும் உள்ளே கனமழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. இப்படித்தான் நாளைக்கும் இருக்கிறது. இதுல கடலோரம் பெயர் பெரிதாக அடிபடவில்லை, நாம் அறிவிக்கப்பட்டதில்லை. காரணம் அளவான மழை, தூறல் மழை, நனைக்கும் மழை, லேசான மழை, ஒதுக்குதல், அதிக ஒதுக்குதலுடன் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தென் கடலோரத்தில் கூட கொஞ்சம் பரவாயில்லை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடியில். ஆனால் டெல்டாவிலையும் பரவாயில்லை, பல இடங்களில் ஒதுக்கி இருக்கு. ஆனால் ஒரு நாள் பெய்தது இப்போ ஒதுக்கி இருக்கு. ஆனால் தூறல், சாரல், நனைக்கும் மழைகள் ஆங்காங்கே காணப்படுகிற நிலையில 7ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு இடைவெளி கொடுக்கும். ஏன் இடைவெளினா, கிழக்கு காற்றை தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாடு தரையேறுவதை தன் பக்கம் திருப்பி சுழற்சிக்குள் கொண்டு வந்து சுழன்று கொண்டே தமிழ்நாட்டில் 8, 9 தேதிகளில் வந்து நெருங்கி 10 தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 8, 9, 10 தேதிகளில் தமிழ்நாட்டு கரையை நெருங்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நல்ல மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கொடுக்க இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வு நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம், கோடை நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக வரும், மாதத்துக்கு 3 நிகழ்வுகள் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தான் இந்த ஆண்டு நிகழ்வு. தமிழ்நாடு வந்துதான் வேணா வடக்கு நோக்கி போகலாம் என்று சொல்லியிருந்தோம். எங்கே போனாலும் மழை உண்டு என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 8ஆம் தேதி எந்தவித மாதிரியும் காட்டப்படா இருக்காது. பார்த்தீங்கன்னா மழை பெரிதாக 8ஆம் தேதி 9ஆம் தேதி கொடுப்பது போலவே இருக்காது. அதனால குழம்பி போயிருப்பீங்க. உறுதியாக தெரிவிக்கிறேன், 8, 9, 10 தமிழ்நாட்டிற்கு மழை உண்டு. டெல்டா, வடகடலோரம், சென்னை உட்பட மழை உண்டு. சென்னை மண்ணை உட்பட மழை உண்டு. 8, 9, 10 தேதிகளில் 11ஆம் தேதி சென்னை மற்றும் திருவள்ளூர், நெல்லூர் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளுக்கும் தெலுங்கானாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 11, 12 தேதிகளில் 13ஆம் தேதி எல்லாம் ஒடிசா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்வு தமிழ்நாடு வந்து மழைப்பொழிவை தந்துவிட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் விலகி செல்லும் என்பதில் மாற்றமில்லை. 8, 9 தேதிகளில் மழைக்காலம் போல் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். வான மேகம் சூழ்ந்து காணப்படும். இப்ப எல்லாம் வெப்பசலன இடி மழைப்பொழிவு போல இருக்கு. காற்று சுழற்சியாக இருந்தாலும் கிழக்கு காற்று வந்தாலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்குதா, மழை உருவாகும் வரை மேக உற்பத்தி இல்லை. ஆனால் 8, 9 தேதிகளில் முன்கூட்டியே மேகம் வந்துவிடும். மேகமூட்டத்துடன் காணப்படும். வடகிழக்கு பருவமழை போல வடகிழக்கிலிருந்து மேகம் வரும், தூறல் வரும், சாரல் வரும், நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை, கனமழை என்று இருந்து கொண்டே இருக்கும் 3 நாட்களுக்கு.
டெல்டாவிற்கும் வடகடலோரம் உண்டு. மேற்கு திசையிலிருந்து காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் நோக்கி வரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளாவிற்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 7, 8 தேதி 5, 6 தேதிகளில் மேற்கே உள்ளே கடலோரம் வரைக்கும் கொடுத்தாலும் மேற்கே உள்ளே தீவிரம். 7ஆம் தேதி ஒரு இடைவெளி கேரளாவில் மட்டும் இருக்கும். 8, 9 தமிழ்நாட்டின் 8, 9, 10 தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களும் உண்டு, உள்ளேயும் உண்டு, மேற்கேயும் உண்டு, கேரளாவிற்கும் உண்டு என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வு வடகடலோரம் வரும் பொழுது 11, 12 தேதிகளில் வடகடலோரம் சென்னை உட்பட கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வரைக்கும் 12, 13, 14 தேதிகள் நல்ல மழைப்பொழிவை தரும். பிறகு 12ஆம் தேதி தமிழ்நாட்டின் மேற்கு திசையிலிருந்து காற்று வரும், மேற்கு திசையிலிருந்து மழை வரும். காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவாக போகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அரபிக்கடலில் காற்று சுழற்சி உருவாக போகிறது. வரக்கூடிய 12, 13, 14 நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 12, 13, 14 நிகழ்வு எங்கே உருவாக போகுதுன்னா அரபிக்கடலிலே. கேரள கடலோரம் உருவாகி கர்நாடக கரையோரம் போய் கோவா போய் மகாராஷ்டிரா நோக்கி நகரப் போகிறது. அரபிக்கடலோரம் கோடையில் நிகழ்வு தாழ்வு சுழற்சி உருவாக போகிறது, காற்று சுழற்சி உருவாக போகிறது. ஆக நாம் எதிர்பார்த்த 12ஆம் தேதி மழை அரபிக்கடலில் உருவாகி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். வங்கக்கடலிலும் நிகழ்வு இருக்கும், அரபிக்கடலிலும் நிகழ்வு இருக்கும். அரபிக்கடலில் தாழ்வு சுழற்சி காற்று சுழற்சி, வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை இரண்டும் இருந்து கொண்டு நல்ல மழைப்பொழிவை தென் மாநிலங்களுக்கு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஆனால் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வரக்கூடிய 12, 13, 14 நல்ல மழை இருக்கு. தொடர்ந்து எல்லா நாளும் அங்கே மழை தாங்க. மழை இல்லாத நாள் இருக்காதுங்க. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அங்கே ஒதுக்கிய இடங்களில் அன்றைய தினத்தில் வேறொரு மணி நேரத்திலோ அல்லது அந்த நாள் பெய்யாவிட்டால் அடுத்த நாளோ மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் வாரத்துக்கு ஒரு மழையாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுக்கும் ஒரு இடத்துல. ஆனால் மழை அருகருகே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒதுக்கி 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 இப்போ கரூரில் பெய்ய போகுது, அரவக்குறிச்சி பெய்ய போகுது, பழனிக்கும் திண்டுக்கலுக்கு ஒட்டஞ்சத்திரம் பெய்ய போகுது, திண்டுக்கல் கொடைக்கானல் மழை பெய்ய போகுது, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஏற்கனவே பெய்து ஓய போகிறது. இப்போ உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான், வாடிப்பட்டி, சிறுமலை இதெல்லாம் மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது. இப்படி மழைப்பொழிவு பெங்களூரு, மைசூர் வரைக்கும் கொடுக்க போகிறது என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம். ஆகவே வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை இருக்கிறது. கடலோரத்திற்கும் பொறுத்திருங்கள். மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் கோடை மழை. இந்த கோடை மழை வெயில் குறைந்ததே பெரிய வரப்பிரசாதம். தாழ்வு நிகழ்வுகள் உருவாவது அடுத்த அதிசயம். அதுவும் அரபிக்கடலில் உருவாகுது இந்த நேரத்தில் பெரிய அதிசயம். இவையெல்லாம் வழக்கத்திற்கு மாறானது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். இது வழக்கத்திற்கு மாறானது தான் என்பதை நீண்டகால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். 2ஆம் தேதி நிகழ்வு சொன்னோம், அடுத்த 12ஆம் தேதி நிகழ்வு சொல்லியிருக்கோம். 12ஆம் தேதி அரபிக்கடலில் உருவாக போகிறது. ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது, மழை இருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.